குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/10/2025 சனிக்கிழமை தினம் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:02க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:38 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 10:22 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீஷம். நாமயோகம் இன்று இரவு 8:18 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 12:38 வரை பாலவம், பின்பு காலை 11:30 வரை கௌலவம், பின்பு இரவு 10:22 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை மரண யோகம், பின்பு இரவு 9:19 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 10:54 வரை உயிரற்றவை, பின்பு இரவு 9:03 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இரவு 9:19 வரை சுவாதி நட்சத்திரம், பிறகு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு ஏற்ற நாள். கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள். கண்கள் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 6:33 முதல் 8:15 வரை மேஷ லக்னம், 8:16 முதல் 10:07 வரை ரிஷப லக்னம், இரவு 10:08 முதல் 12:13 வரை மிதுன லக்னம், 12:14 முதல் 2:25 வரை கடக லக்னம், காலை 2:26 முதல் 4:28 வரை சிம்ம லக்னம், காலை 4:33 முதல் 6:32 வரை கன்னி லக்னம், 6:33 முதல் 8:32 வரை துலாம் லக்னம், காலை 8:33 முதல் 10:39 வரை விருச்சக லக்னம், 10:40 முதல் மதியம் 12:51 வரை தனுசு லக்னம், 12:52 முதல் 2:57 வரை மகர லக்னம், 2:58 முதல் 4:49 வரை கும்ப லக்னம், மாலை 4:50 முதல் 6:32 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் உகந்தது. 27 முறை சொல்வது விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். சனிக்கிழமை தினம் சிவபெருமானுக்குண்டான வழிபாடு முறைகள் செய்வது நல்லது. எள்ளை கொண்டு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். காகத்திற்கு உணவு வைத்து வழிபடுவது முன்னோர்களுடைய நல் ஆசி கொடுக்கும். சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு, அதே போல பஞ்சமி திதியும் இருப்பதால் அன்னை ஸ்ரீ வராகி தேவியினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை,
9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Bhagyam G Constructions. We undertake Vastu Plan, Technical Advice, Architectural Plan, Construction and Interior Work. Contact 9962693505. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சனிக்கிழமை தினம் கிரகங்களினுடைய அமைப்பை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றபடி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி அமையும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கிரகங்கள் தான் பிரதானம், புரிந்தாலும் சரி. ஆக ஒவ்வொரு நாளும் கிரக நிலைகளுடைய தன்மைகளை அறிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களால் மிக எளிதாக இந்த நாளை கடந்துவிட முடியும். ஆக கிரக நிலைகளுடைய இடஸ்தானத்தை அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது உங்களுக்குள் நல்ல ஒரு அமைதி இருக்கும். எந்த காரியத்தை செய்தால் நன்மைகள் உண்டு, எந்த கிரக நிலைகள் இருந்தால் சில காரியங்களை தவிர்க்கலாம் என்கிற புரிதல்கள் உண்டாக்குங்க. அதன்படி பார்க்கும் பொழுது மனதில் தன்னம்பிக்கை உருவாக்கும். வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடி வருங்க. உறவுகளை புரிஞ்சிக்கக்கூடிய நிலையும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பிறருடைய குண நலன்களை அறிந்து கொண்டு செய்யறதுனால உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பாக இடமாற்றம் சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் ஒரு பக்கம் வேலை செய்ய, மனைவி ஒரு பக்கம் இருக்க, இப்படி குடும்பமே பிரிந்திருந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையுங்க. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஏற்றாற்போல் சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கலாங்க. ஒரு சில உபாதைகள் இருந்தாலும் அவற்றை நீங்கள் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சீர்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகமான தன லாபம் பெறக்கூடிய வகையில் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, அதே போல் உணவு சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாக திறனில் அதிக திறம்பட செயலாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆக மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிப்படி இன்று அதிர்ஷ்டகரமான போக்கு உண்டு. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது எண்ணிய காரியங்களை திருப்திகரமாக முடிப்பீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. நவகிரக வழிபாடு செய்வதை மட்டும் மறக்காதீர்கள். காலையில் எழுந்து தாய் தந்தையருடனான ஒரு செயல்பாடுகளில் சிறு உதவியாவது செய்து வந்தால் நலம். உங்கள் தந்தையுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். எதிர்வாதமோ வீண் வாதங்களோ கூடாது. உங்களுடைய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த நாள் தந்தையினுடனான பேச்சுவார்த்தைகளில் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. படிக்கக்கூடிய விஷயத்தில் மாணவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. வாழ்க்கையினுடைய தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற அதிக பாடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். குடும்ப நபர்களிடம் சில நேரங்களில் கண்டிப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் அன்பு வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கிறது. வாக்கு சாதுரியம் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கான சுபஹோரைகள் செவ்வாய், சூரியன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் குரு ஓரையில சொத்து சுப நிகழ்ச்சி, அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில் கல்வி தொடர்பாகவும், புதன், குரு மற்றும் செவ்வாய் ஓரையில தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணித்தரும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் ஆலய வழிபாடு, அதே போல் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்க விடுங்கள். காலை நேரம் அதுபோல் மாலை நேரத்திலும் இரு நேரங்களிலும் விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் ஒலிக்கக்கூடிய வீட்டில் தீய சக்திகள் நெருங்காது, மன குழப்பங்கள் ஏற்படாது. எண்ணிய வேலைகளை திறம்பட செய்யக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. காக்கும் தெய்வம் திருமாலுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்தியாகவும் மன நிறைவுடன் அமைய வேண்டுமென இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
அதற்கு ஏற்றபடி உங்களுடைய காரியங்களை சீர் செய்து கொள்ள முடியும். நிலையை வைத்து பார்க்கும் பொழுது உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டு பண்ணுங்க. அரசு சார்ந்த வேலைகள்ல ரொம்பவே நிதானமாக இருக்கிறது நல்லது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. உங்களுக்கு சில நேரங்கள்ல குழப்பத்தை உண்டு பண்ணுங்க. மறைமுகமாக தடைகளை அறிந்து செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பத்திரிகை துறை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் எப்பொழுதும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த நாள் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டும். குடும்ப உறவுகளுடைய சாதகமான அமைப்புகள் உங்களுக்கு நல்ல நிலையை உண்டு பண்ணுங்க. எடுத்த காரியங்களை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய நிலையும், மனதில் தன்னம்பிக்கை திடமாக அதிகரிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடனே இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக பேசுபவர்கள், செயல்படுபவர்களை அறிந்து அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. முடிந்த வரையில் பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் உங்களுடைய செயலுக்காக மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்குங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவினை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் தன வரவுக்கேற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருக்கும். வாக்குறுதிகளை கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் உயர்வு ஏற்படுவதற்கு கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு அவற்றை சீர் செய்து கொள்ள வேண்டும். எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். பயப்படாமல் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுங்கள். மனோதிடம் வேண்டி ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. முடிந்தால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஸ்ரீ ஆஞ்சநேயரை 9 முறை வலம் வர நவகிரகங்களினுடைய கோல்சாரங்கள் அதன் பாதிப்புகள்லாம் நீங்கும். வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ ராமஜெயம் எனும் மந்திரமானது மிக அதீத சக்தி வாய்ந்த மகா மந்திரம் ஆக ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னு ஹனுமன் பிரசோதயாத் என்னும் மந்திரத்தை குறைந்த அளவு 27 முறையாவது உச்சரித்து வர ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். மனோபலம் ஆன்ம பலம் அதிகரிக்கக்கூடும். எண்ணிய காரியத்தை திறம்பட முடிப்பீர்கள். மாணவர்களை படிப்பு மீதான ஒரு தனி ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வது அவசியம். முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனச்சோர்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்களாம். தைரியமாக ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுங்கள். அலுவலக ரீதியாக பணி நிமித்தமாக வெளியே செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய பணிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதான குணம் என்பது மிக மிக தேவை. உங்களுடைய ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில ஆபரணங்கள், புதிய வீடு, ஆடை வாங்குவது, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரம் நலம் பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்றபடி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொறுமையும் நிதானத்தோடு இருப்பது அவசியம். வியாபார ரீதியாக சில புதிய முயற்சிகளில் விழிப்புணர்வோடு செயல்படணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். ஆக தெரிந்த நபர்களாக இருந்தாலும் சரி, தெரியாத நபர்களிடம் சரி, பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அதிக பேச்சுக்கள் உங்களுக்கு சில நேரங்களில் தொந்தரவாக கூட இருக்கலாம். தேவையற்ற வீண் வம்புகளை நீங்கள் பேச வேண்டாம். அதிலும் அடுத்தவர்கள் பற்றிய குறை நிறைகளை கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் சகல பணியாளர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் காணப்படலாம். ஆக மற்றவர்களை கவனித்து கொண்டு உங்களுடைய வேலைகளையும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள், புது நபர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக சில மாற்றமான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாங்க. வாக்குறுதிகளை கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்னும் பின்னும் சிந்திக்காமல் பேச வேண்டாம், செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் சில மனச்சோர்வு இருக்கும். மந்தத்தன்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய லட்சியங்கள், கனவுகள் யாவும் செயல்படுத்த முடியாதபடிக்கு ஒரு தடை தாமதங்கள் இருக்குங்க. தெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் கூடிய நாள். அதிலும் சனிக்கிழமை தினம் சேர்ந்து வருவது உங்களுடைய ராசிக்கு பெருமாளுடைய வழிபாடு தான் மிகச் சிறந்தது. ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். அர்ச்சனை, அலங்காரங்கள், தூபதீப வழிபாடுகள் செய்தால் பெருமாளுடைய அனுகிரகத்தை நேரடியாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த நாள் குடும்ப நபர்களுடைய தேவைகளை ஏற்று
வழிநடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக நேரிடலாம். புது நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். வாக்குறுதிகள் கொடுக்கிறத முற்றிலுமாக தவிர்த்தால் நலம். கவனமாக செயல்பட வேண்டும். சகல துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். உடல் நிலையிலும் எச்சரிக்கை தேவை. வருமானம் சம்பந்தமான சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படலாங்க. வீட்டில் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். கிரக அமைப்புகள் சாதகமற்று இருக்கும் பொழுது எண்ணிய காரியங்களை செய்யாமல் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தால் நலம் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிப்படி காதலர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க இயலாது. இயன்ற வரையில் தாய் தந்தையருடைய ஆசிகளை பெற்றுக்கொள்வது, ஆலய வழிபாடு செய்வது, பெருமாளுடைய வழிபாடு மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு, நவ கிரகங்களை 27 முறை நீங்கள் வலம் வர சுபிக்ஷம் பெறுவீர்கள். சில பிரச்சனைகள் நீங்குங்க. வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குறிப்பாக புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக, வீடு கட்ட, தொழில் சம்பந்தமாக, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை துவங்குங்கள். நன்மைகளை உண்டாகும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை விழிப்புணர்வு வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் மன நிறைவும் திருப்தியுடன் அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கிரகங்களினுடைய அமைப்புகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது மிக அவசியம். அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது கூட்டாளிகளுடைய செயல்பாடுகளை பற்றி அதிகமாக சிந்திப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யக்கூடிய நிலை உருவாகலாம். நினைத்த காரியங்கள் எதிர்பார்த்த விதத்துல நிறைவேறுங்க. காலதாமதங்கிறது காணப்படாது. குறித்த நேரத்துல சில வேலைகள் முடிக்கிறதுனால ஆதாயமும் உண்டாக்குங்க. புதிதாக ஒரு சில நபர்களை உங்களுடைய தொழில் விஷயமாகவோ வியாபார நிமித்தமாகவோ கூட்டு சேர்க்கிறீர்கள் என்றால் அவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பகை ராசி மற்றும் நட்பு ராசி என 2 தரப்பு இருக்கிறது. அதில் உங்களோடு எப்பொழுதும் நீங்கள் நட்பாக இருந்து கூட்டாளிகளோடு தொழில் விருத்தி செய்வதற்கும் உங்களுடைய முதலீடிலிருந்து நல்லதொரு லாபங்களை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு நட்பாக இருக்கக்கூடியவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். பகை ராசிக்காரர்களை தெரியாமல் சேர்த்து கொண்டு நீங்கள் அவஸ்தைப்படக்கூடிய நிலையை தவிர்க்கலாம். ஆக அறிந்து கொள்வது அவசியம். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க. வீட்டினுடைய தன்மைகளை உணர்ந்து செயல்படுத்துவீர்கள். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள், பிறருடைய ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. லாபத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில சில செயல்கள் ஈடுபடுவீங்க. தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது உங்கள் ராசியின் 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் சில நேரங்கள்ல குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஆக தொடர் வெற்றிகள் பெறுவதற்கு இறை வழிபாடுதான் சிறந்தது. நவகிரக வழிபாடு செய்யுங்கள். இந்த நாளில் பரிகார பூஜைகள் செய்வது, ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். மாணவர்களுக்கு கல்வி படிப்பு தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். மனதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். மனநிலையில் தெளிவு ஏற்படுவதற்கு தியானம், யோக பயிற்சிகள் மிக மிக அவசியங்க. ஆசிரியர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகள் கேட்டு செய்வது நல்லது. பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய கனிவான பேச்சுக்களும் சரி, சில கருத்துக்கள் உங்களுக்கு ஊக்கத்தை உண்டு பண்ணித்தரும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மனநிலையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. புதிய விஷயத்தை முயற்சி செய்வீர்கள். அதற்கு முன் பலமுறை சில நபர்களிடம் சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செய்வது நல்லது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படாமல் இருக்கும், புரியாமல் கூட போகலாம். ஆக எதை ஒன்றையுமே பொறுமையும் நிதானமாக இருந்து செயல்பட வேண்டும். குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் எந்த விதத்திலும் நீங்கள் முதலீடுகள் கடன் வாங்கி செய்ய வேண்டாம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உடல் நிலையிலும் அவ்வப்போது கவனத்தில் கொள்ளுதல் நல்லது. உங்களுடைய ராசிப்படி இன்று அமைதி போக்கோடு இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சுக்கிர ஓரையில கல்வி தொடர்பாக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே நல்லது. குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உருவாகலாம். அந்த நேரத்தை சுக்கிர ஓரையாக பார்த்து கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸ்ரீ ராமபிரானுடைய நட்சத்திரம் ஆக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை
தொழில், வியாபாரம், குடும்ப நலன் பற்றி அதிகமாக சிந்தனை இருந்து கொண்டே இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் உண்டு. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களே லாபங்கள் மேம்படலாங்க. பெருமாளுக்குண்டான நட்சத்திரமும் கூட. ஆக உங்களுடைய ராசிப்படி ஸ்ரீமன் நாராயணனை வணங்குவது, பிறைசூடிய பெருமான் சிவபெருமானையும் வணங்கினாலும் சிறப்புதான். சனிக்கிழமை தினம் ஆக அரியையும் ஹரணையும் நீங்கள் ஒன்று சேர வணங்கினால் சிறப்பு. உங்களுடைய ராசிப்படி இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த வரையில் உதவி செய்து வருவது நலம். நவகிரகங்களுடைய நல்லாசி பெறுவதற்கு கிரக பூஜைகள் செய்து வாருங்கள், நல்லதே உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிப்படி கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் கிரக அமைப்புகளை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாள் எந்த வகையில் நீங்கள் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை சீக்கிரமாக அவசரப்பட்டு செய்யலாம் என்கிற சூழ்நிலைகளை அறிந்து கொள்வதற்கு பேருதவியாக இருக்கும். சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது தடைப்பட்டு வந்த வேலைகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலைகள்ல இழுபறியான நிலைகள்லாம் மாறும். இதுவரையில் அதிக உழைப்பெடுத்து கஷ்டப்பட்டு நீங்கள் இருந்தாலும் சரிவர சம்பாதியம் இல்லை என்கிற மன வருத்தத்தில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய நிலையும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். உழைப்புக்கு ஏற்ற வகையில ஊதியம் பெறக்கூடிய நிலைகளும் காணப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகள் நீங்குங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களுடைய குண நலன்களை ஆராய்ந்து ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய நிலை உருவாகலாம். மேல் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரத்தில் அபிவிருத்திக்குண்டான முயற்சிகள்ல மட்டும் சிந்தித்து செயல்படணும். குடும்ப சூழ்நிலைகள் மட்டுமல்லாது பணத்தினுடைய தன்மைகளையும் அறிந்து செய்தல் அவசியம். அதிகமான செலவுகளை தவிர்த்து விடுங்கள். செலவுகளுக்கு ஏற்றாற்போல் வருமானம் உங்களுக்கு காணப்படாது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குங்க. தடை தாமதங்கள் குறையக்கூடிய நாள். இறை வழிபாடு செய்வதும் நவகிரக பரிகார பூஜைகளை செய்து கொண்டால் ஓரளவிற்கு நிம்மதி பெறுவீர்கள். சனி பகவானுக்குண்டான மலர்கள் சாற்றி வழிபடலாம். தூய நல்லெண்ணெய் ஏற்றி விளக்கு வைப்பது அவசியம். அதிலும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தனில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏர்வையாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த வரையில் ஆடை தானம், அன்னதானம், பொருளாதார நிதிநிலைகள் தேவைகளுக்கு ஆக்கக்கூட செய்வது சிறப்பு. அது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. கிரகங்களினுடைய நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டுமென்றால் தான தர்மங்கள், அன்னதானம் அதிகமாக செய்வது இந்த தினத்தில் உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. ஆக சிம்மராசி என்பர்களை வெளியூர் வியாபாரம் தொடர்பாக செயல்படக்கூடியவர்கள் முதலில் இறை பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனித்தால் நலம். கடன் சம்பந்தமாக பிறரிடம் நீங்கள் வாங்கிய பொருளை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை உருவாகலாங்க. நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப நலன் கருதி சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். ஆரோக்கியம் என்பது அதிகரிக்குங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்குங்க. படிக்கக்கூடிய விஷயத்தை அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள், மற்றவர்களுடைய சில அன்பான வார்த்தைகள், ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவும் கூடுதலாக இருக்குங்க. தெய்வ அனுகிரகம் பெற வேண்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம். திருவோண விரதம் மற்றும் சனிக்கிழமை தினம் என்பதால் தெய்வ வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடு மிக மிக சிறந்த ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. எதிர்பார்த்த பேரு உதவிகள் கிடைக்கும். தாய் தந்தையர் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. உங்களுடைய ராசிப்படி காதலர்களை பார்க்கும் பொழுது மன அமைதியும் நிறைவும் உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய வகையில பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பெற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒப்புதல் பெற்று திருமணம் செய்வது நலம். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டாக்கும். சொத்து தொடர்பாக செவ்வாய் ஓரையும் சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களை செய்தால் நலம் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களை இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். சனிக்கிழமை தினம் நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். எண்ணிய காரியங்கள் யாவிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கிரக அமைப்புகளுடைய நிலைகளை அறிந்து கொண்டால்
உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்பதை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. முன் ஜென்மத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடி நல்ல பலன்களை தகுந்த நேரத்திற்கு வழங்கக்கூடியவர்களே கிரகங்கள். அந்த வகையில் கோல்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவாக சிந்திப்பீர்கள். எண்ணத்தில் அழகு இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குடும்ப உறவில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக காணப்படுங்க. புதுவிதமான லட்சிய நோக்கோடு செயல்படுவீங்க. மனசுல ஒரு காரியத்தை நினைச்சிட்டா அதை எப்படியாவது செஞ்சே முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட செயல்படுவீங்க. இலக்கியம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் நல்ல ஆர்வம் உண்டாக்குங்க. உங்களுடைய படைப்புகளை பலருமே விரும்பி படிக்கக்கூடிய நிலை உண்டு. உங்களுக்கு தகுந்த நேரம் வரும்பொழுது நிச்சயமாக பரிசு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். சமூகத்தில் மிகப்பெரிய நபராக நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே. அரசாங்கம் துறை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஆதரவுகள் கிடைக்குங்க. தனியார் துறையில் பணி செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்கள் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ஆக கன்னிராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினம் நவக்கிரக வழிபாடு செய்வதோடு இரவு நேரத்தில் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்தால் தேக பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், சகல விதமான நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். ஓம் ஆபத்தாரனாகிய அஜாமில பந்தனாகிய என்று தொடங்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவருடைய ஸ்லோகங்களை உச்சரித்து வர பலன்கள் உண்டாகும். மிக எளிமையாக மிக உயர்ந்த தரமான எண்ணெய் கொண்டு விளக்கேற்றி வழிபடலாம். அதோடு யாராவது ஒருவருக்கு தான தர்மங்கள் செய்வது. சனிக்கிழமை தினம் என்பதால் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். சனி பகவான் எதனால் திருப்தி ஆவார் என்பால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக சனி பகவான் அவர் உங்களுடைய செயல்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திருப்திகரமான நாளாகவும் அமையுங்க. நவகிரக வழிபாடு அவ்வப்போது செய்யலாம். கூடவே திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவது பெருமாள் வழிபாடுக்கு மிகவும் உன்னதமானது. சனிக்கிழமை தினத்தில் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது அன்றைய நாளில் விரதம் இருந்து மாலை நேரம் வரை அதன் பிறகு வழிபாடு செய்து குடும்பத்தில் அனைவரும் கலந்து உணவினை சாப்பிட நல்லது. ஆக திருவோண விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவர்களுக்கு சகல நிலைகளிலும் முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக உருவாக்குங்க. காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சாற்றி 9 முறை வலம் வர உங்களுக்கு ஆன்ம பலம், மனோபலம், ஆரோக்கிய பலம், ஆயுள் பலம், அஷ்ட ஐஸ்வர்ய பலம் பெற்று நீங்கள் மிக சிறப்பாக வாழ முடியும். அதேபோல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 11 வெற்றிலை மாலை சாற்றி தொடர்ந்து 27 முறை நீங்கள் பிரதட்சணம் செய்ய, அதாவது வலம் வர ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அருளை பூரணமாக பெறுவீர்கள். மனம் சந்தோஷம் அடையுங்க. குடும்ப நபர்களிடையே நல்லதொரு அனுசரணையான போக்கு காணப்படும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மனநிலையில் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்ய வேண்டும். தனித்து எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். அதேபோல் ஆடம்பரமான விஷயங்களை கூட கவனமாக பார்த்து செய்வது நல்லது. கடன் தொடர்பான விஷயங்கள் குறையலாங்க. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். சுக்கிர ஹோரையில் சொத்து தொடர்பாகவும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு மிகவும் ஏற்றது ஒரு ஓரைன்னு சொல்லலாம். புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை தெளிவு பிறக்குங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் உண்டாக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களே பயணங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மகத்துவமும் உன்னதத்துவமான பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் அமைப்பு, கிரகங்களினுடைய கோல்சாரத்தினுடைய நிலைகள் பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்கணும். புது வகையான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தேக ஆரோக்கியம் பொறுத்து சில உணவுகளை நீங்கள் பகிர்ந்து உண்ண வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் அதிகமாகத்தான் இருக்குங்க. உங்களுடைய உழைப்பையும் முயற்சிக்கு ஏற்ற வகையில உன்னதமான பலன்கள் உருவாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நேரம் காலத்தை வீணடிக்காமல் தகுந்த நேரத்தில் சில வேலைகளில் ஈடுபடுவதாலும் தன லாபம் பெறுவீர்கள். காரிய சித்தி என்பது இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாக்குங்க. உத்தியோகம் தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இதனால் புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகும். குடும்ப நபர்களோடு சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் ஒரு புதிய யுக்தியை கையாளக்கூடிய அமைப்பும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்குங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செயல்படுத்துவதற்கு இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுத்த வேண்டும். உறவுகளுடைய குணநலன்களை பற்றி ஆராய்ச்சி செய்வீர்கள்.
அவர்களை பற்றிய சில புரிதல்கள் கூட உங்களுக்கு உண்டாகலாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு காணப்படுங்க. சனிக்கிழமை தினம் நவகிரக வழிபாடு செய்வது, நவகிரக பூஜைகள் செய்வது மிகவுமே உத்தமம். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு, வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் பயண வாய்ப்புகள் சாதகமாகவே அமைய போகிறது. இதுவரையில் விடுபட்ட வேலைகளை திருப்தியாக செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடி வரலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் விஷயமாக கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்ல ஒரு சுமூக நிலையை எட்டுங்க. இயந்திரம் தொடர்பாக, கருவிகள் தொடர்பாக நீங்கள் சேகரித்த சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. கொடுக்கல் வாங்கல் செயல்கள் சரியாக இருக்கும். வேலை விஷயமாக தேடி அலையக்கூடிய துலாம் ராசி இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். வீட்டில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கை கொடுக்குங்க. உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். நேர்மை தவறாமல் நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அதேபோல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல, தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல சனி பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல 3 கிரகங்களுடைய சேர்க்கையும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துல 2 கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில், அதாவது ஆயுள் பாவத்துல சரியாக சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக பிறருடைய உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்திற்கு கைக்கு கிடைக்கலாம். திருமணமானவர்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சூழல் நிச்சயமாக அடைவீர்கள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு மன நிறைவும் திருப்தியும் உண்டான நாள். பெற்றோர்களுடைய ஆசிகளை பூரணமாக உங்களால் பெற முடியும். எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் சேர்க்க வேண்டும் என்கிற திட மனத்துடன் செய்வீர்கள். வங்கி தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளுக்கு கல்வி தொடர்பாக கல்வி கடன் உதவி கிடைக்கக்கூடிய நிலையும் உண்டு. இந்த நாள் ஓரளவிற்கு மன திருப்தியும் சந்தோஷத்துடனே காணப்படுவீர்கள். உணவு ரீதியாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். சுபத்தை உண்டு பண்ணும் செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஓரையும், கல்வி தொடர்பாகவும் சுக்கிர ஓரை மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை விழிப்புணர்வு வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் திருப்தியாகவும் மன நிறைப்புடன் அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி சனிக்கிழமை தினம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைகிறது என்பதை பார்க்கலாம். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. எண்ணிய காரியத்தை திறம்பட முடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. மனதில் சோர்வுகள் எதுவும் இருக்காது. திட்டமிட்டு சரியாக வேலைகளை முடிப்பீர்கள். காலதாமதம் என்பது காணப்படாது. சரியாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவதால் யோகம் நிறைந்த நாளாகத்தான் உங்களுடைய ராசிப்படி அமைகிறது. இதனால் உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும். மூதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு நீங்கள் எதிர்பார்த்த எண்ணிய செயல்களில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. விருப்பங்கள் யாவையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாகவும் சுதந்திரமாக செயல்படுவீர்கள். உங்கள் எண்ணம் போல் இன்றைய நாள் வாழ்க்கை அமையுங்க. எடுத்த வேலைகளை திறம்பட முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த சில சங்கடமான விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வினை பெறுவீர்கள். ஆலோசனை சொல்லக்கூடிய வழியில உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அமைவார்கள். பிரமுகர்களுடைய சந்திப்பு ஒரு சிலருக்கு நிகழலாங்க. இதுவரையில் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் செய்வதற்கு தகுந்த ஆதரவு உங்களுக்கு உண்டாக்குங்க. எல்லா நிலைகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள். மாணவர்களே, படிப்பு மட்டுமல்லாது பல்துறை வித்தகராகவும் பல துறைகளில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். மனநிலையில் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள். விளையாட்டு மற்றும் போட்டி, பொழுதுபோக்குகள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி மாணவ மாணவிகள் நல்ல முறையில் வெற்றி பெறக்கூடிய விதமாக படிப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். தம்பதிகளிடையே எதிர்பார்த்திருந்த நற்செய்திகள் உண்டாகுங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் என்றே சொல்லலாம். இன்றைய நாளில் மனநிலையில் சில சோர்வுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் எனும் பொழுது உங்களுக்குள் நல்ல ஒரு புத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை விஷயமாக, வருமானம் தொடர்பாக சிந்தனைகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகளுடைய ஆதரவினை நீங்கள் பெறப்போகிறீர்கள். விருச்சிகராசி காதலர்களே, இந்த நாள் உங்களுடைய தொழில் ஆகட்டும், செய்யக்கூடிய வியாபாரத்திலும் சரி நல்ல பலன்களையே பெறுவீர்கள். யோகம் நிறைந்த நாள் என்றே தான் சொல்ல வேண்டும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு
சூழ்நிலைகள் மாறினாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்து பாருங்கள், நல்ல பலன் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை அலைச்சல்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கிடவும், மன ரீதியாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும், குடும்பத்தில் உங்களுக்கு செல்வ வளம் பெருக வேண்டுமென மனதார் இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எதிர்பாராத வகையில தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பேச்சுக்களில் நிதானமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு செயல்கள் பேசுவதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை முதலில் நீங்கள் ஆராய்ந்து பேசுவது நல்லது. வரவேண்டிய பணம் தகுந்த நேரத்திற்கு கைக்கு கிடைக்கலாங்க. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை என்பது ஒரு சிலருக்கு உருவாகலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். குடும்ப விஷயத்தை பற்றி மற்றவர்களிடம் வெளிப்படுத்தாதீர்கள், அது சில நேரங்களில் உங்களை பலகீனப்படுத்திவிடும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் பணியில் இருப்பவர்களுக்கு நன்மதிப்பும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்குங்க. உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் நன்றாக அமையக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரிக்கும். தெளிவுடன் காணப்படுவீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கும் நல்ல உழைப்பிற்கும் ஏற்ற வகையில முன்னேற்றகரமான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். தகுந்த சில நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்குங்க. உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்திருந்த பலன்களை பெறக்கூடும். தனி திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பல நிலைகளில் கை கொடுக்குங்க. உறவுகள் உங்களுக்கு ஆதாயகரமான அமைப்புகளோடு காணப்படுகிறது. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தன லாபம் பெறக்கூடிய யோகம் உண்டு. வீடு மனை விற்பனை செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். சனிக்கிழமை தினம் நவகிரக வழிபாடு செய்வதோடு பெருமாளுடைய வழிபாடு செய்து வாருங்கள். அதிலும் சனிக்கிழமை தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, இயலாதவர்களுக்கு ஆடை தானம் செய்வது, காலணிகள் வழங்குவது, குடை இது போன்ற பொருட்களை தானமாக வழங்கலாம். குறிப்பாக மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி ஓரையில் காகத்திற்கு சுத்த அன்னம் படைப்பதும், அதில் சிறிது தயிர் கலந்து கருப்பியல் வைத்து குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து காகத்திற்கு படைக்க வேண்டும். இப்படி செய்வதால் சனி பகவானுடைய அருளை பெறுவீர்கள். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற வரையில் அன்னதானம், ஆடை தானம், பொருளாதார நிதி உதவிகள், அவர்களுடைய பயன்பாட்டுக்கு தேவையான சில உபகரணங்களை வழங்குவது மிக மிக சிறப்பு. இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிறருடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பின் மீதான ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஈடுபாடு கூடுதலாக இருப்பதால் எண்ணிய பாடங்களை படித்து முடிப்பீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். வைராகிய குணம் அதிகமாக இருக்கும். எதையும் சாதித்து விட முடியும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். எண்ணியபடியே சில வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. வருமானம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், தொழில் விஷயமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. முக்கியமாக தொழில் துறையில் முன்னேற்றகரமான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். கூட்டாளிகளுடைய பேச்சுவார்த்தைகள் சுபத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு மனநிலையில் நல்ல ஒரு பேர் ஆதரவு கிடைக்க கொடுங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களின் நிதானம் வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சனிக்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனான சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இன்றைய நாள் உங்களுடைய ராசிப்படி என்னென்ன பலன்கள் எப்படி அமையப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள், சில உடல் உபாதைகள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால் நிச்சயமாக அனைத்தையுமே சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகுங்க. திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது சிந்தித்துதான் செயல்படணும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் தேவை.
வண்டி வாகன பயண நேரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய பொருளை பிறரிடம் ஒப்படைக்கும் பொழுது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் பணிவு தேவை. அதே போல மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் வார்த்தைகளில் எச்சரிக்கையுடன் இருங்கள். கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் மட்டுமல்லாது சக பணியாளர்கள் ஊழியர்களிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனித்து நீங்கள் பேச வேண்டும். எந்த ஒரு வாக்குறுதிகளையும் யாரிடமும் கொடுக்காதீர்கள். குறிப்பாக பண ரீதியான விஷயங்களில் மிகவும் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு பலன் உண்டு. ஒப்பந்தங்கள் செய்வது, தொழில் ரீதியாக சில முயற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மந்தமான தன்மைதான் ஏற்படுத்துங்க. வரவேண்டிய பணம் தொடர்பான விஷயங்களில் காலதாமதம் உண்டாகலாம். மகர ராசி அன்பர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய ராசியில் எதனால் ஏற்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரத்தோடு சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார். ஆக 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதால் மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். கடந்து வந்த பாதைகளில் உங்களுக்கு சில மனக்கசப்புகள் இருந்தாலும் அவற்றை பிறரிடம் வெளிப்படுத்தாதீர்கள். மௌனமாக அமைதியுடன் இருப்பது நல்லது. நியாயத்திற்காகவும் நேர்மைக்காகவும் தர்மத்திற்காகவும் யாரிடத்திலும் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு எந்த விதத்திலும் நியாயம் என்பது கிடைக்காது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை கண்டால் ஒதுங்கி விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. நன்மதிப்பு பெற வேண்டும். உங்களுடைய செயல்களில் நல்லதொரு வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படாமல் சிலருடைய ஆலோசனைகளையும் நல்ல மனதுடைய உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களிடம் சில கருத்துக்களை அவ்வப்போது கேட்கலாம். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடம் சில வாக்குவாதங்கள், சில பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எழலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் கூட கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. ஆக உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் சூரிய பகவான். ஆக ராசிக்கு பார்க்கும் பொழுது சுபம் குறைவாக இருக்கும். காலதாமதம் ஏற்படலாம். எண்ணிய வேலைகளை திறம்பட செய்ய முடியாமல் காலதாமதமாக்கி கொண்டே போகுங்க. மந்தத்தன்மையாக இருக்கும். உடலில் சரி உள்ளத்திலும் சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. ஆக மகர ராசி அன்பர்களே, கிரக நிலைகள் உங்களுக்கு இப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்தில் முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு ஈடேறுவது என்பது பல நிலைகளில் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய பலனோ குறைவாகத்தான் இருக்குங்க. அதே போல 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். நீங்கள் நன்றாக வாழவும் சுகப்படுவதற்குண்டான ஒரு இடம். அந்த பாவத்தில் 2 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அதே மாதிரி தாய்க்குண்டான இடம் எதுவென்றால் 4ஆம் இடம்தான். அந்த இடத்தில் ராகு பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக குடும்ப நபர்களாலும் உங்களால் அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி என்பது இருக்காது. தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், வாய் சண்டை சச்சரவுகள், பணம் ரீதியாக இருக்கலாம். குடும்பத்தில் பொருளாதார நிலைகள் காரணமாக வாக்குவாதங்கள் எழலாம். எதிலும் கவனமாக இருங்கள். உயர்வு நிறைந்த நாளாக இருப்பது உங்களுக்கு ஓரளவிற்கு மன திருப்தி உண்டு பண்ணி தருங்க. பல நிலைகளில் பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களே, வரக்கூடிய தேர்வை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பாடத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து படிப்பதும், நேரம் காலத்தை வீணடிக்காமல் செலவு செய்யாமல் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஓரளவிற்கு நல்ல பலனை பெற முடியும். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சுபஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம், கல்வி தொடர்பாக புதன் ஓரை சிறந்தது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. உங்களுடைய ராசிப்படி ஓரைகளை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சீராக இருக்கும் பொழுது, நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஓரைகளை பார்த்து செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடி உன்னதமான பலன்கள் உண்டாக்குங்க. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு பூ மாலைகள் சாற்றி நல்ல தரமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்லதே உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசிநாதனான சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் சனிக்கிழமை தினம். உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உத்தியோகம் தொடர்பான வேலைகளை இருந்த சில இன்னல்கள் குறையுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட பொறுமையும் நிதானத்தோடு உங்களிடம் பேசக்கூடிய நிலையும், உங்களை கண்டாலே ஓரளவிற்கு மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். தெய்வீக தன்மையாளராக நீங்கள் இருக்க வேண்டும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள், வெளியே கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், உடைமைகள் மீதான கவனம் மிக மிக தேவை. சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்காது. மனதில் சில கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் காணப்படலாங்க. மன குழப்பத்தோடு இருப்பீர்கள். வெளியே செல்லக்கூடிய நேரங்களில்
நிம்மதி இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டாகும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படுங்க. வெளியூர் பயணங்களால புதிய அனுபவங்கள்லாம் இருக்கும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதனும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கிறதுனால உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருவருமே இருக்கிறார்கள். ஆக தேவையற்ற பண செலவுகள் உண்டாகலாம். விரயங்கள் தவிர்ப்பதற்கு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். அனைத்திற்குமே ஒரு பிரதானமானது நவகிரக வழிபாடு மற்றும் நவகிரக பூஜைகள். இதை செய்தால் ஓர் அளவிற்கு துன்பங்கள் நீங்கி இன்பம் பெற முடியும். அதிலும் தேய்பிறை சஷ்டி திதி முருகர் வழிபாடு செய்து வருவது சிறப்பு. உங்களுடைய மனநிலையில் நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் உதயமாக வேண்டுமானால் தியானத்தில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு பிடித்த ஆலய வழிபாடு செய்வது, ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்வது, பிடித்த தெய்வ வழிபாடு செய்வது, இசை கேட்பது, இப்படி உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அந்தந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. விளையாட்டாக இருக்கலாம், கேளிக்கையாக இருக்கலாம், புத்தகம் படிப்பதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனநிலை தெளிவு பெற வேண்டும் என்கிற விஷயத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பம் அடைய வேண்டாம். கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமற்றுத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நவகோளினுடைய துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட தேவார திருப்பதிக பாடல்களை பாடுவது நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, அன்னதானம் செய்வது, உங்களுடைய கிரக அமைப்புகள் வேறுபட்ட தனமாக இருக்கும் பொழுதும் அல்லது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய நாளில் அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபட்டு பாருங்கள். வரக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். அரிசி தானம் செய்யலாம். ஏழை எளிய பிராமணர்களுக்கு நீங்கள் பொருளாதார நிதி உதவிகள், அதேபோல் உணவுப் பொருட்களை தானமாக செய்வது, மளிகை பொருட்கள் கொடுப்பது, ஒரு பிராமணர்களுக்காவது நீங்கள் செருப்பு, குடை இவற்றை வழங்குவதும் சிறப்பு. அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இயலாதவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தர்மமானது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உண்டாக்கி தருங்க. புதிய அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. மாணவர்களே, படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிந்தித்து கவனமாக செயல்படணும். அலட்சியம் வேண்டாம். மற்றவர்களுடைய குண நலன்களை தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது. முடிந்த வரையில் அமைதி போக்கோடு இருந்தால் ஓரளவிற்கு சுப பலனை பெற முடியும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், பணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கூட நிதான போக்கோடு கொண்டு செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. குடும்ப விவகாரங்களில் அதிகமாக தலையிடாதீர்கள். முடிந்த வரையில் பெரியவர்களிடம் ஆசிகளை பெற்றுக்கொள்வதோ மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலன் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை ஏற்றது. தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை இன்னல்கள் குறையுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அனுபவம் உண்டாகும். இறை வழிபாடு செய்தால் மனநிலையில் ஓரளவிற்கு மாற்றம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் திருப்திகரமாக அமைய வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க. மன நிறைவும் நிம்மதியுடன் காணப்படுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி கிடைக்க நெருக்கம் அதிகரிக்கும். திருமணமான பெண்களுக்கு நல்ல சுப செய்திகள் ஏற்படுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்க ஒற்றுமையின் காரணமாக குடும்ப சூழல் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடும். பெரியவர்களுடைய ஆசிகளை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல பலன் உண்டாகுங்க. இதுவரையில் நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களை தங்கு தடையில்லாமல் செய்வீர்கள். சுதந்திரமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். உடல்நிலை, தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. கற்பனை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவங்க வழியில ஒத்துழைப்பான சூழல்கள் ஏற்படும். இயலாதவர்கள் கூட தன்னால் முடியும் என்கிற நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வங்கி முகாந்திரமாக கல்வி கடன் உதவி கிடைக்குங்க. மீனராசி அன்பர்களே, வண்டி வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். புதிதாக வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கும், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும், ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக பணியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கும் உங்களுக்குமான பேச்சுவார்த்தைகள் இணக்கமாக இருக்கும். உயர்ந்த ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. வாக்கில் நல்லதொரு சரஸ்வதி கடாட்சம் உருவாக்கும். குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாக்குங்க. பாசம் நிறைந்த நாள். பெற்றவர்களுடனான போக்கில் உங்களுக்கு திருப்தி உண்டாக்கும். எண்ணிய காரியங்களை திறம்பட செய்வீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான போக்கு உண்டு.
இதுவரையில் விற்பனையாகாத பொருட்களை கூட மிக திறமையாக விற்பனை செய்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகையை அதிகப்படுத்துவீர்கள். வியாபாரத்தின் உள் கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையும் உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற வேலையாட்களின் மூலமாக ஆதரவு கிடைக்குங்க. தொழில் விஷயமாக கூட்டாளிகளுடைய கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை ஏற்படுத்த போகிறது. மனநிலையில் நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். காதலர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். குடும்ப உறவில் ஒற்றுமை என்பது அதிகமாகவே இருக்குங்க. குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உறவுகளுடைய வருகை இருக்கும். மனைவி வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் நல்ல சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. குறிப்பாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பாகவும் அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு மீனராசி அன்பர்களே செவ்வாய் அல்லது புதன் ஓரை உத்தமம். குரு ஓரையில் எல்லா விதமான நல்ல செயல்களிலும் ஈடுபடலாம். உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான கிரக அமைப்பின்படி சுப பலன்கள் பெறுவேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.